10 நாள் கெடு கொடுத்து போர்க்குடி தூக்கி இருக்கிறார் திரு கே.ஏ. செங்கோட்டையன். எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். 10 நாள் கெடு, இல்லாட்டி நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன், நாங்கள்லாம் ஒன்றிணைவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. நம்முடைய OPS உடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு கண்ணன் இணைந்திருக்கிறார். திரு கண்ணன், திரு செங்கோட்டையனுடைய நிலைப்பாடு இன்னொரு மாற்று கருத்தா போகுமா? நீங்கள்லாம் முன்னெடுத்தீங்க, வேற ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு வந்தது, அவர்களெல்லாம் சாதிக்க முடியாத செங்கோட்டையன் சாதிச்சிருவாரா? வணக்கம். தரணியங்கம் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நோக்கம், ஐயா OPS அவர்களுடைய நோக்கம், சின்னம்மா அவர்களுடைய நோக்கம், இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய நோக்கம், இது எல்லாமே கழகம் ஒன்றிணையணும், மீண்டும் அதிமுக பலமான இயக்கமாக தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமரணும் என்பதுதான். ஏற்கனவே உங்க பேட்டியில நீங்க அடிக்கடி திருப்பி போட்டு காட்டுற ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய பேட்டி கூட என்ன சொல்லுது, இந்த கட்சி ஒன்றிணைந்தால், இந்த கட்சி ஒருங்கிணைந்தால் கட்சிக்கு நல்லது, ஆனால் எடப்பாடிக்கு நல்லதா என்பதைத்தான் அவர் யோசிக்கிறார் என்று அவர் தெல்ல தெளிவாக பழனிசாமியின் மனச்சாட்சி போல் இருந்து பதில் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அண்ணன் செங்கோட்டையன், ஐயா OPS, சின்னம்மா, ஒருங்கிணைப்பு குழு, கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கட்சி ஒன்றிணையணும், எம்ஜிஆர் கட்சி, அம்மா கட்சி மீண்டும் ஆட்சியில் அமரணும்ங்கிறதுதான். இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவது யார், தடுத்து நிறுத்துவது யார்? அப்படி என்றால் எடப்பாடி. அதற்குத்தான் 10 நாள் கெடுவை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் விதித்திருக்கிறார். இந்த 10 நாளுக்குள்ள ஒருங்கிணைப்புக்கு ஒத்துக்கிட்டா, எல்லோரையும் இணைப்பை அங்கீகரித்தால் பழனிசாமியும் இந்த இயக்கத்தில் இருப்பார். இல்லை என்றால் ஒருங்கிணைப்பிற்கு, கட்சி ஒன்றிணைவிற்கு யாரெல்லாம் ஒத்த கருத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒன்று சேர்ப்போம் என்றால் என்ன அர்த்தம்? பழனிசாமியை இல்லாத அதிமுகவை உருவாக்குவோம் என்பதுதான் அதற்குள் இருக்கக்கூடிய பொருள். நீங்க சொன்ன நபர்களை தாண்டி இந்த எவ்வளவு நிர்வாகிகள் இருக்கிறாங்க, மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இப்ப இன்னைக்கு வெளியில வருவாங்களா? இந்த கருத்துக்கு இசைவு தெரிவிப்பாங்களா? இவ்வளவு நாள் அமைதி காக்கிறவங்க இதுக்கு மேலையும் அவங்க பொறுமையா இருந்து அமைதியா இருந்தாங்கன்னா அவர்கள் தோல்வியை அவர்களே எழுதி கொள்வார்கள். பழனிசாமியுடன் பயணம் என்பது படுதோல்வியை தான் தொடர்ந்து கொடுக்கும் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையனுடைய சாந்தமான அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு தன்னுடைய இன்னொரு முகத்தை காட்டியிருக்கிறார். அப்படி என்றால் இதுபோல் சாந்த சொருபிகள் 1000 லட்சக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றது எப்படியாவது இந்த இயக்கத்தை சேருங்கன்னு. வெறும் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மட்டும் ஒன்று சேர சொல்லல. எதிர்கட்சியில் இருப்பவர்கள், மாற்று கட்சியில் இருப்பவர்கள், பொதுமக்கள் என அனைவருமே தயவு செய்து கட்சியை ஒன்றிணைங்க. நீங்க ஒன்றா இணைஞ்சாத்தான் திமுகவை எதிர்க்க முடியும், நீங்க ஒன்னா இருந்தாத்தான் திமுகவை வீழ்த்த முடியும். இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தானே அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இதுதானே பெரும்பான்மையானவர்களின் கருத்து. தொண்டர்கள் பெரும்பான்மை எந்த கருத்தை விரும்புகிறார்களோ அதைத்தானே ஒரு தலைவர் செய்ய வேண்டும். இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் பேட்டி தான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஏன் இப்படி ஒரு ஆரவாரம், ஏன் இப்படி ஒரு கூட்டம்? வீட்டு மாடியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ரோட்ல இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது கூடிய கூட்டம், பழனிசாமி கூட்டுகிற கூட்டம். கூடிய கூட்டம் தான் அதிமுகவை ஆட்சிக்கட்டில் அமர்த்தும். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க, அவருக்கு லோக்கல்ல அவர் நிர்வாகிகள் எல்லாம் போடுறதுல பிரச்சனை, அந்த பிரச்சனையை தான் இப்படி இவர் வெளிக்காட்டுறாரு அப்படின்னு விமர்சனம் செய்றவங்க சொல்றாங்க. ஏங்க அவர் என்ன லோக்கல்ல நிர்வாகிகள் போறதுக்கும் கட்சியை ஒன்றா இணைக்கும் சொல்றதுக்கு இப்படி காட்டுறாருங்கிறாங்க. அது அவர் தொகுதிக்குள்ள, அவர் மாவட்டத்துக்குள்ள உள்ள பிரச்சனை. அதிமுகவை ஒன்றா இணைக்கணும்னு சொல்றதுக்கும் அவர் மாவட்ட பிரச்சனைக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? இன்னொன்னு, இதே அண்ணன் செங்கோட்டையனிடம் வேலை பார்த்தவர் தானே எடப்பாடி. அதிமுக இருந்தாருங்க, வேலை பார்த்தாரு, கட்சி தானே. அதான் கட்சியில, சரி கட்சியிலேயே அண்ணன் செங்கோட்டையன் 72ல இருந்து எம்எல்ஏ, சீனியர்னு சொல்லுங்க, சீனியர். அந்த சீனியர்கிட்ட சூனியரா இருந்தவர் தானே எடப்பாடி. அவர் என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன எல்லாம் அவருக்கு உதவியா இருந்தாருங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் தானே. அப்ப
முன்னோர் சொல்லும், அதாவது மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முதலில் துவர்க்கத்தான் செய்யும். ஆனா அதை கேட்கணும், கட்சி நலன் கருதி கேட்கணும். இப்ப எடப்பாடி கட்சியாங்க இது, எடப்பாடி வீட்டு சொந்த கட்சியா, இல்ல எடப்பாடி வீட்டு சொந்த சொத்தா இது அப்படின்னா நாங்க யாருமே கேட்க மாட்டோம். அண்ணன் செங்கோட்டையன் உட்பட யாருமே இது அவர் சொத்துங்க, அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்கன்னு ஒட்டுவோம். ஆனா இது மக்களின் சொத்து, ஏழை எளியவர்களின் சொத்து, தொண்டர்களின் சொத்து. இந்த டேக் ஆஃப் ஆகும் நினைக்கிறீங்களா திரு செங்கோட்டையனுடைய முயற்சி? டேக் ஆஃப் ஆனதனுடைய விளைவு தானே இவ்வளவு கூட்டம், இவ்வளவு எழுச்சி முதல்ல எதுக்குங்க வருது? இப்ப தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வேட்டு போட்டு வெடிச்சு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் செங்கோட்டை சொன்னாரா வேட்டு போட்டு கொண்டாடுங்க? இல்ல ஐயா ஓபிஎஸ் சொன்னாரா? இந்த ஆரவாரத்தை நீங்களே எடுக்கணும் பிளான் போட்டோமா? அப்ப இன்னைக்கு இந்த ஆரவாரம் இருக்கு, ஆர்ப்பரிப்பு இருக்கு, இதுதானே உண்மையான எழுச்சி. ஓகே, இது வந்து முன்னே போகும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? நன்றி. இது முன்னே போகும். இந்த இணைப்பிற்கு முட்டுக்கட்டை போட்டா எந்த கட்சியால, எந்த செயற்குழு பொதுக்குழுவால இந்த இடத்திற்கு பழனிசாமி வந்தாரோ அதே செயற்குழு பொதுக்குழுவால், அதே கட்சியால் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார். ஒன்றிணைப்பிற்கு இடைஞ்சல் செய்தால் அல்லது இணைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்தால். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.